உதிக்கும் போது இருள் நீங்கி உலகத்தில் வெளிச்சம் எல்லா இடத்திலும் பரவுகிறது போல ஆண்டவராகிய நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்விலே தோன்றி நமக்கு இருக்கும் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் பலவீன்களையும் சுகவீன்களையும் துன்பங்களையும் நீக்கி நம்முடைய இல்லத்திலே நம்முடைய உள்ளத்திலே தெய்வீக ஆசீர்வாதத்தை ஏராளமாக தருவாராக. இந்த பிரார்த்தனையோடு இன்றைய பிரசங்கத்தை நான் துவங்க விரும்புகிறேன். ஒரு சமயத்தில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு நாஸ்திகன், கடவுள் இல்லை என்று போதித்து வந்த ஒரு கல்விமான், உலகத்தை சுற்றி பார்ப்பதற்காக கப்பல் பிரயாணத்தை மேற்கொண்டார். அவர் பல இடங்களிலே சுற்றி கடைசியிலே சிங்கப்பூர் தாண்டி பசிபிக் மகாசமுத்திலே நியூ கினியா என்ற ஒரு பெரிய தீவு இருக்கிறது. அந்த தீவுக்கு பக்கத்திலே போகும்போது திடீரென்று ஒரு பெரிய புயல் வந்து அந்த கப்பலை உடைத்து விட்டது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் அநேக நூற்றுக்கணக்கான பேர் மடிந்து போனார்கள். இந்த நாஸ்திகனும் அவனுடைய நண்பர் 2 பேரும் தான் உலகத்தை சுற்றி வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய பலகை ஒன்று கிடைத்தது. நன்றாக நீந்தக்கூடியவர்கள் அந்த பலகையை பிடித்து நன்றாக நீந்தி அவர்கள் ஒரு சிறு தீவை அடைந்தார்கள். அந்த தீவு அழகான ஒரு தீவாக இருந்தது. உயர்ந்த மலைகள் இருந்தன, உயர்ந்த மரங்கள் இருந்தன. வாழ்விக்கு உரிய ஒரு தீவாக இருந்தது. அநேக மிருகங்களை அவர்கள் பார்த்தார்கள். அந்த பகுதியிலே அந்த காலத்தில் நரமாம்ச பச்சினிகள், மனிதர்களை பிடித்து தின்னக்கூடிய மக்கள் அங்கே வசித்து வந்தார்கள். ஆகவே அந்த இடத்துக்கு அவர்கள் ஏறின போது கடல்ல இருந்து தப்பிவிட்டோம், ஆனால் இங்கே மனிதர்களை பிடித்து தின்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கையிலே சிக்கினால் என்ன செய்வது என்று பயந்து அவர்கள் கடற்கரை ஓரத்திலே இருந்து சீக்கிரமாக ஓடி அந்த மரப்புதர்களிலே ஒளிந்து கொண்டார்கள். எவ்வளவு நேரம் ஒளிந்திருப்பது? ஆகவே ஒருவர் சொன்னார், இப்படியே ஒளிந்திருந்து என்ன செய்வது? இந்த தீவு எப்படிப்பட்ட தீவு? இந்த தீவில் எப்படிப்பட்ட மக்கள்? ஒருவேளை நல்லவர்கள் ஒருவேளை இருக்கலாம் அல்லவா என்று யோசித்து, சரி போய் பார்ப்போம் என்று அவர்கள் மெதுவாக அந்த சிறு குன்றின் மேலே ஏறி, அந்த குன்றிலே இருந்து உயரமான ஒரு மரத்தின் மேலே ஏறி அங்கு அவர்கள் அந்த தீவை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக பார்த்தபோது தூரத்தில் ஒரு கோவில் அங்கே தெரிந்தது. கிறிஸ்தவ கோயில், சிலுவை ஒரு கூட ஒரு கோவில் அங்கு டவர் தெரிந்தது. அந்த கோவில் டவரை பார்த்த அந்த நாஸ்திகன் கீழே இருக்கிற தன்னுடைய நண்பரிடத்துல சத்தம் போட்டு சொன்னான், நாம் இனி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கீழே இருப்பவருக்கு விளங்கவில்லை. ஏன் இப்படி சொல்லுகிறாய்? அப்பொழுது அவர் சொன்னார், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கு ஒரு கிறிஸ்துவ கோவிலை பார்க்கிறேன். அந்த கிறிஸ்துவ கோவில் இங்கு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த தீவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே நரமாமிச பச்சினிகள் இருக்க முடியாது, மனிதர்களை தின்கிறவர்கள் இருக்க முடியாது. ஆகவே நாம் தைரியமாக புறப்பட்டு போவோம் என்று சொல்லி அவர் தைரியமாக புறப்பட்டு போன போது அந்த தீவிலே குடியிருந்த மக்கள் கிறிஸ்தவர்களாக நல்லவர்களாக இருந்ததை கண்டு அவர்கள் மகிழ்ச்சியுற்றார்கள். மக்களை தின்னுகிற மக்கள், பார்பேரியன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம், மிலேச்சர்கள் என்று தமிழில் சொல்லுகிறோம். சகல விதமான பாவங்களும் அங்கே குடிகொண்டிருந்த அந்த தீவு. இந்த திருமறை, விசேஷமாக இந்த திருமறையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த 10 பிரமாணங்கள், இந்த 10 பிரமாணங்களை ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள் என்றால் 10 வார்த்தைகள் என்று சொல்வார்கள், 10 words என்று சொல்வார்கள். பொதுவாக ஆங்கிலத்திலே இந்த 10 பிரமாணங்களை 10 வார்த்தைகள் என்றுதான் அழைப்பது வழக்கம். ஆகவேதான் நான் சொன்னேன், உலகத்தை மாற்றின 10 வார்த்தைகள். ஆகவே இந்த பிரமாணங்கள்
அங்கு இந்த தேசங்களிலே போகும்போது மிலேச்சர்களாக இருந்த மக்கள், திருடி கொண்டிருந்த மக்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருந்த மக்கள், அநேக மனைவிகளை கல்யாணம் செய்து கொண்டிருந்த மக்கள், மற்றவர்களை கொன்று குவித்த மக்கள், மக்களை தின்கிற மக்கள், இப்படிப்பட்டவர்கள் மத்தியில இந்த 10 பிரமாணமானது போதிக்கப்பட்ட போது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்தது. அந்த மக்கள் நாகரிகம் அடைந்து, அந்த மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்த அந்த காரியத்தை இந்த நாசிகன் கண்டு, அப்படியானால் இந்த கிறிஸ்தவ மார்க்கம், வேதம், அதிலே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த 10 பிரமாணங்கள் இந்த உலகத்தையே மாற்றி விட்டிருக்கிறது என்று அவர் எழுதினார். வால்டேர் என்பது அவருடைய பெயர். ஆங்கில நாட்டிலே ரோம படைகள் அங்கு படையெடுத்து சென்ற போது பாம்பி என்ற ரோம படைத்தலைவன், அந்த இங்கிலீஷ் நாடு அப்பொழுது சாக்சனி என்று அழைக்கப்பட்டது, அங்கு படையெடுத்து சென்ற போது அவர்கள் படையை யாரும் எதிர்க்க முன்வரவில்லை. அந்த படைகள் அப்படியே போய் கொண்டிருக்க போது திடீரென்று மேலே இருந்து அம்புகளும் அங்கே ஈட்டியும் அவர்கள் மேலே வந்து விழுந்தது, கற்களும் அவர்கள் மேலே வந்து விழுந்தது. என்ன என்று மேலே பார்த்தால் அந்த மக்கள் மரத்திலே ஏறிக்கொண்டு சண்டை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் வாழ்ந்த வீடும் அந்த மரத்திலே தான் இருந்தது. ஆகவே மரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாகரிகமற்ற அந்த பிரிட்டிஷ் பீப்புள், அந்த இங்கிலாந்து நாட்டின் பீப்புள், அவர்களை ரோமர்கள் வெள்ளை குரங்கு என்று அழைத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த வேதம் போன உடனே, இந்த வேதத்தின் அந்த 10 பிரமாணங்களை அவர்கள் கை கொண்ட உடனே அவர்கள் அதிக நாகரிகம் அடைந்து உலகத்தையே ஆளக்கூடிய பெரிய வல்லரசாக மாறினார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அமெரிக்கா நாடு ஒரு நாகரிகமான நாடுதான். என்றாலும் அந்த அமெரிக்காவிலே அடிமை வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அடிமைகளை விற்று பெரிய அங்க தோட்டங்களிலே அவர்கள் வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். அநாகரிகமான ஒரு காரியம் அல்லவா? அவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவ மார்க்கம் போன போது ஆபிரகாம் லிங்கன் முதலானவர்கள் அந்த அடிமைத்தனத்தை ஒழித்து எல்லோரும் சமம் என்பதை நிலைநாட்டி ஒரு பெரிய மாறுதலை, சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தின் நாகரிகத்தை அலசி பார்க்கிற ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு கருத்து என்னவென்றால், இந்த உலகத்தையே சீர்திருத்தி செம்மைப்படுத்தி மக்கள் வாழ்வுக்கு ஒரு நல்வாழ்வு கொண்டு வந்த ஒரு விசேஷமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்குமானால் அது இறைவன் கொடுத்த 10 பிரமாணமே என்று அறுதியிட்டு நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 10 பிரமாணங்களை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு போதிக்கத்தக்கதாக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய சன்னிதானத்திலே நம்முடைய பிள்ளைகள் வந்து வேத வாக்கியங்களை நாங்கள் படிக்கத்தக்கதாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேத வாக்கியத்தை ஆவியானவர் எழுதினபடினாலே அதே ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே பேசி எங்களுடைய உள்ளங்களிலே உணர்வூட்டி இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளத்திலே பேச வேண்டும் என்று உடைய திருப்பாத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். அடியேனுக்கு இந்த வேதத்தை எடுத்து கையாளுவதற்கு எந்த விதமான ஒரு தகுதி இல்லை என்பதை நான் அறிக்கிட்டு, தேவாவியானவரே வந்து ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகளுடைய உள்ளத்திலும் நீர் விசேஷமாக பேச வேண்டும். உலகத்தை சீர்திருத்தின இந்த கற்பனைகள் எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய இல்லத்தையும் எங்களுடைய சமுதாயத்தையும் தெய்வதாக இருக்கும்படி ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். திருமறை இந்த 10 பிரமாணங்களை குறித்து பேசுகிற ஒரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 810 பக்கத்திற்கு உங்களுடைய புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 810. அங்கு ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த 10 பிரமாணங்களை குறித்து அங்கு பேசினார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் அதை வேலை அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. யூத ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பற்றி அவர் பேசுகிறார். ஒரு தோட்டத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அதை வேலி அடைத்து
ஒரு வேலி அடைத்து மிருகங்கள் வென்று அதை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறையை அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசிப்போம் இல்லைனால் அந்த சமுதாயத்திற்கு ஒரு வேலி, நாம் கெட்டு போகாமல் நன்றாக வாழ்வதற்கு ஒரு வேலியாக இந்த 10 பிரமாணத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்கு வைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த வேத புத்தகத்தில் பெரும் ஞானி என்று அழைக்கப்பட்ட சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளின் புத்தகத்தை, உன்னத பாட்டினுடைய புத்தகத்தை, பிரசங்கியினுடைய புத்தகத்தை, இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் அவர் எழுதிவிட்டு கடைசியிலே அவர் என்ன எழுதுகிறார்? அதுல பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12-13 என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடியவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. காரியத்தின் கடைத்தொகை, லெட் அஸ் சம்மரைஸ். இப்பொழுது நான் சொன்ன எல்லா காரியங்களையும் இப்பொழுது நான் கடைத்தொகையாக சம்மரைஸ் பண்ணி உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அது என்னவென்றால், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. இந்த உலகத்தின் மக்கள் ஒவ்வொருவருடைய கடமை, ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்கள் மேல் வைத்த ஒரு கடமை, எல்லா மனுஷரும் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா மனுஷர் மேலும் இருந்த கடமை என்ன? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்வாயாக. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்படி என்றால் நன்மையானாலும் தீமையானாலும் ஒவ்வொரு காரியங்களையும் அந்த 10 கற்பனைக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்துவார். அதனாலே சோதிப்பார் என்று சாலமோன் ஞானி அதை குறித்து விசேஷமாக அங்கு எழுதுகிறார். இப்படி ஆண்டவருடைய வேதம் செல்லும் போது மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய யோசனையினாலே அநேக வழிகாட்டிகளை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வை நெறிப்படுத்தவும் தங்களுடைய வாழ்வை சரிப்படுத்தவும் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒன்று, பகுத்தறிவு தங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும் என்று நினைக்கிறார்கள். ரீசனிங் பவர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். பகுத்தறிவு இருந்தால் போதாதா? நமக்கு ஆண்டவர் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறாரே, இந்த பகுத்தறிவை வைத்துக்கொண்டு நாம் நன்றாக வாழ முடியாதா? செம்மையாக வாழ முடியாதா? ஆகவே பகுத்தறிவு என்பது நம்முடைய மனிதர் வாழ்விலே ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு 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 கோலாக இருக்கக்கூடாதா என்று நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பகுத்தறிவுவாதிகள் ரீசனிங் பவர் போதும் என்று நினைக்கிறார்கள். அது நம்மை சரியான பாதையிலே நடத்தும். அது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சமுதாயத்தை சரியான பாதையிலே நடத்தும் என்று நினைக்கிறார்கள். இந்த பகுத்தறிவு என்பதை பற்றி நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுத்தறிவு ஓரளவு நமக்கு சில காரியங்களை சொல்லத்தான் செய்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த பகுத்தறிவை நம்பி நாம் வாழ்க்கை நடத்த முடியுமா? அது சரியாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகுமா, வழிகாட்டி ஆகுமா என்று சற்று நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். பகுத்தறிவு என்பது ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு விதமாக பகுத்தறிவு இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்துக்கும் சில வித்தியாசமான பகுத்தறிவு இருக்கிறது. அதை நீங்கள் கேள்விப்பட்டீர்களானால் மிகுந்த ஆச்சரியப்படுவீர்கள். இந்த பகுத்தறிவில் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒரு சாரார் என்ன நினைக்கிறார்கள், நாம் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம், எந்த வழியை வேண்டுமென்றாலும் கடைபிடித்து நன்மையான ஒரு காரியத்தை செய்வதற்கு எப்படிப்பட்ட வழியை வேண்டுமென்றாலும் கடைபிடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆங்கிலத்திலே அதை சொல்ல வேண்டுமென்றால், the means justifies the end என்று சொல்லுகிறார்கள். the means justifies the end. உதாரணமாக 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்துவே. அப்போ ஒரு திருமணம் நல்ல காரியம். அந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு பொய் சொல் கெட்ட காரியமானாலும் பரவாயில்ல, முடிவு நல்லதுதானே. ஆகவே பகுத்தறிவு வாதிகள் என்ன நினைக்கிறார்கள், ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு சில கெட்ட காரியங்கள் செய்தால் கூட பரவாயில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படித்தான் மந்திரவாதிகள் நினைக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மந்திரவாதிகள் சில சமயத்தில் ஒருவருக்கு நன்மை கொண்டு வரத்தக்கதாக கர்ப்பிணி பெண்களை கொன்று அந்த கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைகளை எடுத்து, அது விசேஷமாக முதல் குழந்தை எடுத்து மருந்து சேகரித்து சிலருக்கு கொடுத்து சிலருக்கு நன்மை செய்கிறார்கள்.